வணக்கம். சமீபத்தில் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கரில் மாளவிகா சுந்தர் அவர்கள் பாட்டின ஞானப்பழத்தை பிழிந்துங்கிற அந்த பாட்டை கேட்டு நான் அப்படியே வியந்து போனேன். பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நாம் உன்னமும் கொடுத்த நல்ல குருநாதன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பாட்டை திருவிளையாடல் படத்தில் பாடினவங்க கேபி சுந்தராம்பாள். அந்த காலத்தில் அந்த பாட்டு பாடப்படாத மேடைகளே கிடையாதுங்க. அது சாதாரணமாக பாட முடியாது. ஏன்னா அது அந்த பாட்டில் சஞ்சாரம் செய்யணும். அப்படியே அது கேபிஎஸ்னுடைய குரலுக்கு இனியாக சொல்லவே முடியாது. சரி, இந்த பாட்டை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டால், நம்ம கூகுளில் பிரட்டினா வழக்கப்படி அதில் எதையாவது ஒன்று போட்டு வைப்பாங்க, கண்ணாசன் போட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே கண்ணாசன் எழுதலைங்க. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டால், நாடக உலகினுடைய ஆசான் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள் தான் எழுதியிருக்கிறார். சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின இந்த பாட்டைத்தான் அந்த காலத்திலேயே கேபி சுந்தராம்பாள் மேடைகளில் பாடியிருக்கிறாங்க. பல முறை ஒன்ஸ் மோர் கேட்டு இந்த பாட்டை பாட வைப்பாங்களாம். அப்படியான பாடல் ஞானப்பழத்தை பிழிந்து. இது என்ன அப்படின்னா, திருவிளையாடல் படத்தில் கதைப்படி ஞானப்பழத்தை கொண்டு வருவார் நாரதர், பிரித்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார். இதை பெற தகுதி இருக்கிறதான்னு பார்க்கணும்னா பிள்ளைகள் 2 பேரும் எனக்கு வேணும்பாங்க, முருகனும் விநாயகரும். உடனே ஒரு போட்டி வைப்பார். யார் முதலில் உலகை சுற்றி வருகிறாரோ அவர்களுக்கு இந்த கடி. உடனே முருகன் மயில் ஏறி கிளம்பிடுவார். விநாயகப் பெருமான் உடனே என்ன பண்ணுவார், உலகம் என்றால் என்ன, அம்மையப்பள் என்றால் என்னன்னு நாரதத்தை கேட்பார். 2 ஒன்று தான். அப்படி என்றால் அம்மையப்பளை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்தால் தானே அர்த்தம். ஆமாம் என்று எல்லோரும் சொல்ல அவர் சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொள்வார். முருகப்பெருமான் வேகமாக வந்தவுடன், தந்தையே என்ன நாடகம் இது என்று கோபத்தோடு கேட்பார். கேட்டவுடன், இனி நான் உங்களோடு ஒரு கடம் இருக்க மாட்டேன், எனக்கென்று ஒரு நாடு, என் மக்கள், என் வீடு என்று சொல்லிக்கொண்டு உடனடியாக ஆடைகள் எல்லாம் களைந்து கோவணத்தோடு பழனிமலையிலே சென்று நின்று விடுவார். தலைப்பிள்ளை தான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன். அப்போதுதான் பார்வதி தேவியார் சிவபெருமானுடைய சோதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி, அப்பா, பக்தர்களை சோதிப்பது பரமனுக்கு வழக்கம் என்று சொல்வார்கள். இந்த நிலையில் முருகப்பெருமான் என்றபோது அவ்வை அவரை சமாதானப்படுத்துகிற முயற்சியிலே இறங்குவார். அப்படி சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இறங்குகிற போது, எனக்கு அந்த கனியை பெற தகுதி இல்லையா, அந்த பழம் எனக்கு கிடைக்கக்கூடாதா என்று முருகன் கேட்க, அப்போதுதான் ஞானப்பழத்தை பிழிந்து என்ற இந்த பாடலை அவ்வை பாடுவதாக சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியிருப்பார். ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நாம் உண்ணவும் கொடுத்த முருகானி பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நாம் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன இவ்விதம் இக்கனியை நாம் ஈவது என்று நாணித்தான் அப்பணித்தலையன் தரவில்லை. ஆதலால் முருகா, உனக்கு சாரும் ஒரு பிழை இல்லையே. சக்தி வடிவேலிடும் தத்துமையிலேறிடும் சண்முகா, உனக்கு குறையும் உள்ளதோ. ஏனிப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய். முருகா, நீ ஏனிப்படி கோவணத்துடன் தண்டு கொன்று இங்குற்றோர் ஆண்டியானாய். எமது வினை பொடிபடவும் அல்லவோ நீ இப்படி இங்கு இருக்கலாம். என் ஆசான் அப்பன் அம்மையாம் என்னவும் எண்ணினேன். தருவையறு பழனி மலையில் சந்ததம் குடிகொண்ட சங்கரன் கும்பிடும் என் தண்டபாணி தெய்வமே, நீயே ஞானப்பழம், உனக்கு விட்டு இந்த பழத்தை கொடுப்பது என்று நாணம் கொண்டுதான் உன் தந்தையாகிய பணித்தலையன் அப்பணித்தலையன் தரவில்லை. ஆதலால் சாறு ஒரு பிழை இல்லையே. இதில் ஒரு குறை ஒன்று இருப்பதாக தெரியவில்லையே சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அவர் எதையும் கேட்க மாட்டார். அப்பதான் கண்ணாசனுடைய பாட்டு, பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா என்கின்ற அந்த பாட்டை அவங்க பாடுற மாதிரி அந்த படத்துல வரும். இன்னைக்கு இந்த பாடலை கேபி சுந்தராம்பாள் அவர்கள் பாடிய இந்த பாடலை, சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய இந்த பாடலை மேடைகள் தோறும் போட்டிக்கு வர்றவங்க பாடி ஜெயிக்கிறதும் அதை மக்கள் ரசிக்கிறதையும் பார்க்கிற போது தாங்க ஆச்சரியமா இருக்குது. கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோ ராண்டியானா. உண்மையிலேயே இசைஞானம் உள்ளவர்களும் இந்த குரலிலே ராக
ஆலாபனைகளை அவர்கள் செய்கிற போது ஒரு வித்தை காட்டுவது போல நமக்கு வியப்பளிக்கிறது. ஏனென்றால் சங்கரதா சுவாமிகளே பாடக்கூடியவர். பாடிக்கொண்டே அவர்கள் அந்த பாட்டை எழுதியிருப்பார்கள். எப்படி ஆரம்ப காலத்தில் திரை இசைக்கு பாடல் எழுதிய பாபநாசம் சிவன் அவர்கள் பாடலை பாடிக்கொண்டே எழுதுவாராம். அதனால்தான் அவரே இசையமைத்திருக்கிறார். பல பாடல்களுக்கு அவரே பாடியும் இருக்கிறார். தியாகராஜ பாவருடைய புகழ்பெற்ற பாடல்களில் அதிக பாடல்கள் எழுதியவர் பாபநாசம் சிவன் அவர்கள்தான். எனவே படைப்பாளிகள் ஒன்றை படைக்கும் போது அவர்கள் அதை எப்படி அனுபவிக்கிறார்களோ அதை பின்வரும் பாடகர்களும் அனுபவித்து அவர்கள் பாடுகிற போது அந்த அனுபவத்தை நமக்கும் தருகிறார்கள். அதிலும் முருகா ஏனிப்படி கோவணத்துடன் கண்டுகொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய், ஏன் நீ இப்படி வந்து நிற்கிற, நீ நிற்கலாமா என்று கேட்கிற போது நமக்கு பக்தியால் மனம் நெகிழ்ந்து போகிறது. இந்த பாடலை கேட்கிற போதெல்லாம் மகிழ்வும் நெகிழ்வும் ஏற்படக்கூடிய வகையில் சங்கரதா சுவாமிகள் எழுதியிருக்கிறார். KPS அவர்கள் பாடியிருக்கிறார்கள். தற்காலத்திலும் மாளவிகா சுந்தர் போன்றவர்களும் மற்றவர்களும் பாடும்போது நாம் முருகனை நினைத்து மெய் சிலிர்த்து போகிறோம். இந்த பாடலை நீங்கள் இசைவடிவிலே கேட்டு பாருங்கள். முருகப்பெருமானுடைய பெருமை உங்களுக்கு புரியும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.